அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது இனி ஹிஜ்ரத் என்பது கிடையாது. இருப்பினும் அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடுவதும் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அவற்றை செயல்படுத்துவதும் இஸ்லாத்தில் உண்டு. அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடுவதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் உடனே விரைந்து செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3077. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸிலிருந்து பல தகவல்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனி ஹிஜ்ரத் என்பது கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்திலிருந்து நாங்கள் ஹிஜ்ரத்து செய்கிறோம், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு 40 நாட்கள் 3 நாட்கள் ஜமாத் புறப்பட்டு செல்கிறோம் என்று சொல்லக்கூடிய தப்லீக் சகோதரர்கள் அதை ஹிஜ்ரத்து பயணமாக அடையாளப்படுத்துகிறார்கள். அவ்வாறு சொல்வது தவறு என்பதை இந்த ஹதீஸின் முதல் வாசகம் மிக தெளிவாக விளக்குகிறது. எனவே இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களுக்கு தெரிந்த தப்லீக் சகோதர சகோதரிகளுக்கு இதை அனுப்பி வைத்து அவர்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம் மீது உள்ளது. இரண்டாவதாக, ஹிஜ்ரத் என்பது இனி கிடையாது. அதே நேரத்தில் நற்செயல்களை செய்வதற்காக எண்ணம் கொண்டு அவற்றை செயல்படுத்துவது, அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக போராடுவது, அதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் விரைந்து செல்வது ஆகியவை உண்டு என்று நபிகளார் கூறியதிலிருந்து நாம் நம்மை நற்செயல்களாலும் அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக நடைபெறக்கூடிய போராட்டங்களாலும் நன்மையால் நம்முடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற பாடமும் இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.